வணக்கம். முதல் பார்வை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய முதல் பார்வை நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்து பல்வேறு கருத்துக்களை இன்று அச்சு ஊடகங்களில் திறனாய்வு செய்வதற்காக அதிமுகவை சேர்ந்த ஆவடிக்குமார் அவர்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த பேராசிரியர் அர்ணன் அவர்களும் நமது முதல் பார்வை நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கிறார்கள். இவர்கள் இருவருடன் இணைந்துதான் இன்று நாம் பயணிக்க இருக்கிறோம். சார் வணக்கம். கடந்த ஒரு வாரமாகவே எந்த அளவுக்கு கர்நாடகா தமிழக எல்லைகள் பதட்ட சூழ்நிலையில் இருக்குன்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். உச்ச நீதிமன்ற தீர்ப்பு ஓரளவு நமக்கு சாதகமாக வந்திருக்கு. 4-1 தண்ணீர் திறந்து விடும் 10 நாளைக்கு நம்ம சொன்ன அடுத்த நாளில் இருந்தே அங்கே ஒரு கலவர பூமியாக கர்நாடகா மாறி இருக்கு. இந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, அதாவது இதில் பாதிக்கப்பட்ட தரப்புங்கிறது தமிழகம் தான், தமிழக விவசாயிகள் தான். நமக்கு இன்னும் நீதி கிடைக்கல, நீர் இன்னும் கிடைக்கல. ஆனால் கொடுக்க வேண்டிய அவர்கள் அங்கே பதட்ட சூழ்நிலையை உண்டு பண்ணுறாங்க, கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கு உள்ள ஆளும் தரப்பு எதிர் தரப்பையும் தாண்டி எல்லா கட்சிகளும் பிரதமரை பார்க்க முயற்சி செய்கிறாங்க. தேவகவுடா அவர்கள் கூட போய் பாலி நரிமனை பார்த்து பேசிட்டு நரேந்திர மோடி அவர்கள்ட்டையும் நேரம் ஒதுக்கி அவர்கிட்டையும் போய் பேசியிருக்காரு. பேசிட்டு நீங்கள் தான் அதுக்கு தீர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாங்க. ஏன் இந்த மாதிரியான முயற்சிகள் தமிழ்நாட்டிலிருந்து வர மாட்டேங்குது? ஒவ்வொரு கட்சியும் பார்த்து ஒரு கட்சி பழி சொல்வதிலேயே நேரம் செலுத்துவது போல இருக்கு. இது இல்லை, தமிழ்நாட்டில் இன்றைக்கு காவிரி பிரச்சனையில் அரசாங்கத்தினுடைய நிலைக்கு எதிராக எந்த கட்சியும் இல்லை. அரசாங்கத்தினுடைய நிலையை ஒட்டி தான் இன்றைக்கி எல்லா கட்சிகளும் இதை வேகப்படுத்தணும், இன்னும் விரைவுபடுத்தணும், இன்னும் கூடுதலாக முயற்சி செய்யணுன்ற கோரிக்கைகள் தான் இருந்துகிட்டு இருக்கே தவிர இது எதுவும் மாறுபட்ட சிந்தனையோ கருத்தோ தமிழ்நாட்டில் இல்லை. ஆனால் அங்கே ஏன் இந்த கட்சிகள் இந்த நிலையை கொண்டு வராங்கன்னா அதுக்கு காரணம் நீங்கள் முதல்ல சொன்னீங்களே, இன்றைக்கி கர்நாடகாவில் நடந்து வருகின்ற போராட்டம். இந்த போராட்டம் ஏன் வருதுன்னா அங்கே இருக்கின்ற கட்சிகளுடைய தூண்டுதல் தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்தியாவை ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி அந்த போராட்டத்தில் முன்னிலை வகிக்குது. அப்போது அவங்க அரசியல் காரணங்களுக்காக பாஜக அவர்களெல்லாம் தேச ஒருமைப்பாட்டுக்கு எதிராக செயல்படுகிறார்கள், போராடுகள் எல்லாம் தேச ஒருமைப்பாட்டுக்கு எதிராக செயல்படுறாங்க. இங்குள்ள பாஜக சொல்கிறாங்க, அது பாஜக சொல்கிறாங்க, எல்லாரும் சொல்கிறாங்க. அது இல்லை, நான் சொல்கிறது, நீங்கள் தமிழ்நாடு கர்நாடகம் 2 முதலமைச்சர்கள் பேசி ஒரு கருத்தொற்றுமை உருவாக்கணும்னு சொல்லி கோரிக்கை வைக்கிற அதே பாரதிய ஜனதா அல்லது மற்ற தேசிய கட்சிகள், ஆனால் குறைஞ்சபட்சம் அவங்க கட்சிக்குள்ளேயே ஒரு முடிவு எடுக்க முடியல. இப்போது 2 மாநிலத்திலையும் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியாக இருந்தாலும் காங்கிரஸாக இருந்தாலும் மற்ற தேசிய கட்சிகளாக இருந்தாலும் குறிப்பாக இந்த 2 கட்சிகளுக்கு பெரும் பங்கு இருக்குது. ஏன்னா இங்கே இருக்கிற மாநில தலைமை எப்படி இயங்கணும், எந்த கொள்கைக்காக இல்லாத எந்த திட்டங்களுக்காக செயல்படணுன்றது முடிவெடுக்கிற அதிகாரம் மத்திய தலைமைக்கு இருக்குது. அப்போது 2 மாநிலம் பாஜகவும் வேறுபட்டு 2 ஆங்கிளில் எதிர் ஆங்கிளில் போராடுறாங்கன்னே வச்சுக்கலாம். அவங்க அங்கே இருக்கிற பாரதிய ஜனதா போராடுது, அங்கே இருக்க காங்கிரஸ் போராடுது, இங்கே இருக்கிற பாரதிய ஜனதா தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக காங்கிரஸும் போராடுறாங்க. அது நான் அதில் சந்தேகப்படலை. ஆனால் இதை 2ம் ஒருங்கிணைத்து உத்தரவிட வேண்டிய இடத்துல தேசிய தலைமை இருக்கா இல்லையா? அப்போ அந்த தேசிய தலைமையுடைய முடிவு எடுக்கப்படுமையான இந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்துடுமே. நீங்கள் அரசாங்க ரீதியாக அரசியல் ரீதியாக மற்ற இது வேண்டாம். பாஜக சொல்றீங்களா? பாஜக காங்கிரஸ் 2மே கடந்த காலங்களில் காங்கிரஸ் செஞ்சது, இப்போ பாஜக செய்யுது, இப்போவும் காங்கிரஸ் செய்து பாஜகவும் செய்யுது. அதாவது அங்கே இதை அரசியலாக பார்க்குறாங்க. அங்கே ஓட்டு வங்கி அரசியலுக்கு இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பயன்படுத்துகின்ற ஒரு கேவலமான அரசியலை நடத்துகிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன், கர்நாடக பாரதிய ஜனதா தலைமை சரியான நடவடிக்கை எடுக்கலாம் அல்லது தவறான போக்கில் போகிறாங்க, அந்த போராட்டங்களை ஊக்குவிக்கிறாங்க, அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரான மனநிலையை மக்களிடத்தில் உருவாக்குவதற்கு அவங்களுடைய தலைவருடைய பேச்சுக்களும் காரணமாக இருக்குன்றதெல்லாம் உண்மை. இதை பாரதிய ஜனதா தமிழ்நாட்டில் இருக்கிற பாரதிய ஜனதாவும் தமிழ்நாட்டில் இருக்கிற காங்கிரஸும் சொல்லுது. ஆனால் இதை அவங்க தேசிய தலைமையில் சொல்லி எங்களுக்கு ஒரு சமரசமான நியாயம் இருக்கு. அந்த விமர்சனத்தை பொதுவாகவே எல்லாரும் வைக்கிறாங்க, பாஜக மீதும் காங்கிரஸ் மீதும் அந்த விமர்சனத்தை வைக்காதவங்களே கிடையாதுன்னு சொல்லலாம். ஆனால் நான் கேட்பது, அங்க அங்க இருக்க எல்லாருமே போய் பிரதமரை போய் பாக்குறாங்க, பாக்கணும்னு சொல்லல, நேர போய் பாக்குறாங்க, அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாங்க. ஆனா தமிழகத்துல ஏன் அப்படி ஒரு சூழல் வர்றதுக்கான வாய்ப்பே இல்லாம இருக்கு? ஒரு பொது பிரச்சனைக்கு நீங்க கேட்டதுனால நான் வெளிப்படையோ சொல்றேன், தமிழ்நாட்டில் இருக்கிற போராட்டம் யாருக்கு எதிராக? பிரதமருக்கு எதிராக தான். அவர் செயல்பட்டு இருந்தால் அந்த பிரச்சனையே இல்லையே. மத்திய அரசாங்கம் செயல்பட்டு இருந்தால் தன்னுடைய சட்ட கடமையை அவர்கள் நிறைவேற்றி இருந்தால் தமிழ்நாட்டில் ஏன் இந்த பிரச்சனை வருது? கர்நாடகாவில் ஏன் போராட்டம் வருது?
மத்திய அரசாங்கம் கூப்பிட்டு 2 பேரையும் பேசி நீங்க செய்யறது தப்பு, நீங்க சட்டத்துக்கு புறம்பா போறீங்க, நீங்க எதுவாக இருந்தாலும் சீராய்வு மனு போடுங்க, கோர்ட்ல போய் பார்த்துங்க. ஆனா இங்க இருக்கிற சட்டம் ஒழுங்கு கடைபிடிக்க வேண்டிய கடமை உங்களுக்கு இருக்கு. இங்க இருக்கிற சட்டம் ஒழுங்கு நீங்க சரியா கடைபிடிக்கல. அது ஒரு கடிதமா அல்ல, கடிதமா அதை எழுதுவதை விட அல்ல ஒரு கோரிக்கையா வைப்பதை விட நேரில் சந்தித்து அந்த பிரச்சனை பேச சித்தராமையா உடனே சொல்றாரு. அவரும் காங்கிரஸ்காரர் தான், பிஜேபியில போய் பார்க்கணுங்கிறார். தேவகவுடா பாஜக கிடையாது, அவரு போய் பார்க்கறேங்கிறார். நமக்கு வேண்டிய போய் நீங்க இதுல யார் இதனுடைய பலனை அறுவடை செய்வதற்கு அங்க பிரச்சனை இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, தேவகவுடா 50 ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிற 2 முறை பதவி இழந்திருக்கிறேன்லாம் சொல்றாரு. அப்போ யாருக்கு எதிராக போராடினாரு? சட்டங்களுக்கு எதிராவா, இல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு எதிராவா, அல்லது தமிழ்நாட்டுக்கு எதிராவா, அல்லது காவிரி விவசாயிகளுக்கு எதிராவா? யாருக்கு எதிராக போராடி இருக்காரு? அப்புறம் அவங்க மாநிலத்தினுடைய உரிமைக்காக போராடி இருந்தாருன்னா அதை நம்ம பாராட்டுவோம். அது தேவைக்காக போராட. ஆனா அவர் சொல்றது என்னன்னா, இந்த பிரச்சனைக்கு நான் தான் காரணம்னு சொல்றாரு. இந்த பிரச்சனையை நான் தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒரு பூகம்பத்தை கர்நாடகாவில் உருவாக்குவதற்கு நான் காரணமாக இருந்திருக்கின்றாரு. அதனால இது எல்லாமே அவர்கள் செய்த இன்னைக்கு அந்த நடைபெறுகின்ற போராட்டம் அல்லது அவர்கள் கர்நாடக தரப்பில் வெளியிடப்படுகின்ற கருத்துக்கள் எல்லாம் உச்ச நீதிமன்றத்துக்கு தீர்ப்புக்கு எதிரான நடவடிக்கை. இது அரசியல் சட்டம். உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக, அரசியலமைப்புக்கு எதிராக அவங்க இவ்வளவு விஷயங்களை செய்யும் போது தேவைப்படுற நமக்கு தேவை இருக்க நம்ம ஏன் போய் ஒரு பிரதமரும் முதலமைச்சரும் சந்திக்கிறதுல என்ன பிரச்சனை? எதுக்கு சந்திக்கணும்ன்ற ஒரு பிரதமர் அவர் உச்ச நீதிமன்றம் தலையிட்டு இந்த பிரச்சனையை கையாளுகின்ற போது கூட அமைதி காக்கிறார், மத்திய அரசாங்கம் வேடிக்கை பார்க்கிறது என்ற நிலையில் அவங்க இடத்துல கடிதம் எழுதுனா அதுக்கு ஒரு பதில் இல்லைன்ற நிலையில் இதுக்கு மேல போய் பார்த்தா என்ன செஞ்சிருவாங்க? அவங்க போய் பார்க்குறாங்க, அவங்களுக்கு என்ன செஞ்சிட்டாங்க? இப்போ அவங்க பார்க்கறதுனால ஏதாவது வேலை நடக்குதா? நான் என்ன சொல்றேன், இதே பிரச்சனை நான் சொல்றேங்க, இதே காவிரி பிரச்சனை ஹேமாவதி அணை கட்டுகின்ற போது 1967 68 இந்த பிரச்சனை வந்தது. 2 மாநிலங்களுக்கு எதிரான இவங்க தமிழ்நாடு அது கட்டக்கூடாதுன்னு எதிர்ப்பு தெரிவித்த உடனே அவர் அன்னைக்கு மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் இருந்தவர் KL ராவ் அவர் உடனடியாக 2 மாநில முதலமைச்சர்கள் கூப்பிட்டு வச்சு பேசினாரு. இதை மத்திய அரசாங்கம் செய்யணுமா, மாநில அரசாங்கம்? இப்போ இன்னைக்கு இங்க மட்டும் இல்ல, இது நமக்கு தண்ணீர் தராதவங்க எல்லா விதமான வழிமுறைகளையும் பின்பற்றும் போது சட்டத்துக்கு எதிராக ஒரு நியாயத்துக்கு எதிராக எதிராக போராடுறாங்க. தீர்ப்பை நம்பி அதற்காக காத்திருக்கிறோம். நம்பி இல்லைங்க, நம்ம மத்திய அரசாங்கத்தை நம்பணும், கர்நாடகத்தை நம்பணும், எல்லாரையும் நம்பணும். ஏறத்தாழ இந்த பிரச்சனை நான் சொல்லி முடிச்சிடறேன். அந்த பிரச்சனை உருவான காலத்திலிருந்து 27 முறை பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கோம். நமக்கு ஒரு சொட்டு தண்ணி வரல. உச்சநீதிமன்றம் கடந்த முறை சொன்னதை நம்பி உச்சநீதிமன்ற தீர்ப்புக்காக சொன்னாங்க, போய் பேசுங்கன்னு சொன்னதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் போய் பேசினாங்க. எங்க தண்ணி கொடுத்தாங்க? மறுபடியும் உச்சநீதிமன்றம் தானே நமக்கு தீர்வு தந்துட்டு இருக்கு. இல்லை, உச்சநீதிமன்ற தீர்ப்பு நமக்கு சாதகமாக வந்து விட்டது, அதை அவர்கள் மறுக்கிறார்கள். அரசியலமைப்பு சட்டத்திற்கும் மாநில உரிமைக்கும் இந்திய ஒருமைப்பாட்டுக்கும் எதிராக செயல்படுவது அவர்கள் போய் பார்க்குறாங்கிறக்கா நம்ம ஏன் போய் பார்க்கணும்? பிரதமர் பார்ப்பது அப்படிங்கிறது தேவையில்லாத ஒன்று அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை அவர் பதிவு செய்கிறார். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல இப்போ பாருங்கள், தேவகவுடா அவர்கள் இந்த நாட்டுக்கே பிரதம மந்திரியாக இருந்தவர். ஆனால் அவரை இப்போ என்ன பெருமையாக சொல்கிறாருன்னா, நான் அடிப்படையில் என்னுடைய சொந்த மாநிலத்தினுடைய கோரிக்கைகளுக்காகத்தான் குரல் கொடுப்பேன், அப்படித்தான் கடந்த 50 ஆண்டு காலமாக நான் போராடி வந்திருக்கிறேன் என்று பெருமிதத்தோடு பேசுகிற நிலைமை தான். அப்படி அவரே சொல்கிறாரு, நாம சொல்லலை. அப்படிப்பட்ட அவல நிலை தான் இந்தியாவில் இருக்குது. இது ஒன்று நான் மறுக்கலை, இயல்பாயிடுச்சு. அந்தந்த மாநிலத்துக்காரங்க அந்தந்த மாநிலத்துக்காக போர்க்குரல் கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. அதை நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. நண்பர் ஆவடிக்குமார் சரியாக சுட்டி காண்பித்தது போல, எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை, எங்களுடைய உரிமை இது, ஆகவே இதற்காக குரல் கொடுக்கிறேன் என்று ஒரு தலைவர் சொன்னால் புரிந்து கொள்ளலாம். ஆனால் எனக்கு இப்போ இந்த செய்திகளை பார்த்தா இதுவரைக்கும் தேவகவுடா உட்பட எந்த தலைவரும் அந்த மாநிலத்தில் பந்த் என்கிற பெயரில், அந்த பந்த் நாளும் சரி அதுக்கு முன்பும் சரி, தமிழக முதல்வர் ஜெயலலிதா அம்மையார் அவர்களுடைய படத்தை எரிப்பது, அவருடைய குடும்பாவியை எரிப்பது என்கிற ஒரு மோசமான செயலில் ஈடுபட்டாங்க. அது தமிழக அரசினுடைய குறியீடாக தான் செய்கிறாங்க. தமிழக அரசையே எரிப்பது தானே அர்த்தம். அது இப்படி ஒரு பக்கத்து மாநிலத்தை இப்படி அவமானப்படுத்துவது, அவமதிப்பதை இந்த தலைவர்கள் யாராவது கண்டிச்சாங்களான்னு எனக்கு தெரியல. அதுதான் ரொம்ப பண்றாங்கன்னு சொல்றாரு. அவங்க தான் அதுதான் இல்லையா, அவங்க கேட்டால் நாங்கள் ஒன்றும் நேரடியாக செய்யலை அப்படிப்பாங்க.
நீங்கள் நேரடியாக செய்யலைன்னா கண்டிக்கணும்ல. பந்து நடத்த கூட எங்களுக்கு உரிமை உண்டுன்னு அவங்க சொல்லட்டும். அது ஒரு அமைதியாக நடக்கணும்ல. இது என்ன ஒரு அநாகதீகம். ஆகவே நான் முதல்ல அதனுடைய வருத்தத்தையும் கண்டனத்தையும் பதிவு செய்கிறேன். ரெண்டாவது, அடுத்து மிக முக்கியமான கேள்வி, அவர் என்ன சொல்கிறாருன்னா, தேவகவுடா போய் பார்க்குறாரு பிரதமரை, அதுக்காக நம்ம போய் பார்க்கணுமா? அவசியம் இல்லை. அவர் போறது சட்டவிரோதமானது, ஒரு தீர்ப்பு போறது சட்டவிரோதம்னு அந்த மாதிரி சொல்ல அவரு எதிராக தானே போறாங்க. இல்லை இல்லை, தீர்ப்பு வந்திருக்குது, அந்த தீர்ப்பு எங்களுக்கு உடன்பாடு இல்லை, ஆகவே நீங்க தலையிடணும் அப்படி சொல்லக்கூடாது என்று நம்ம சொல்ல முடியாது. அது அவங்களுடைய உரிமை. நாங்கள் எழுப்புகிற பிரச்சனை வந்து என்னன்னா, அவர் போய் பிரதமரை பார்க்கறது அவங்க பாடு, அதுக்காக நம்ம போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது ஆவடி குமார் அவர்களுடைய வாதம். நான் என்ன சொல்ல வர்றேன், பிரதமரை பார்க்கணுமா பார்க்கக்கூடாதா என்பதை ஏன் ஆளுங்கட்சி மட்டும் முடிவு செய்யுது? பார்க்க வேணாம்னு வச்சுக்கோங்க. நான் என்ன அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்னா, இது இந்த மாநில மக்களுடைய ஜீவாதாரமான பிரச்சனை, நம்முடைய அடிப்படை வாழ் உரிமை சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை. இதில் ஏன் அதிமுக ஆட்சியானது இதர கட்சிகளையும் கணக்கில் கொள்ளக்கூடாது? ஏன் அவங்களுடைய ஒரு கூட்டத்தை கூட்டக்கூடாது? விவசாய சங்கத்தினுடைய தலைவர்கள் பலரும் பலவிதமான கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அதுவும் மிக முக்கியம். ஆக அவங்களையும் சேர்த்து வச்சு ஒரு கூட்டத்தை கூட்டி இந்த மாதிரி அவங்க சில காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க செய்கிற காரியத்தையெல்லாம் நாம் செய்யணும்னு கூட நம்ம முடிவெடுக்க வேண்டியதில்லை. நாம் என்ன செய்யணும், என்ன செஞ்சால் நம்முடைய நியாயமான நலனை உரிமையை சரியாக பாதுகாக்க முடியும், அரசு கூட தன்னுடைய கருத்தை முன்மொழியலாங்க எடுத்து ஒரு விவாதத்துக்காக. இந்த முன்மொழிவில் உங்களுக்கு ஏற்பு உண்டா இல்லையா, அல்லது நீங்கள் ஏதேனும் மாற்று முன்மொழிவுகளை வச்சிருக்கீங்களா என்று கொஞ்சம் செவி கொடுத்தால் என்ன, மாற்று கருத்துக்கள் ஏதுன்னு வந்தால் அதை காது கொடுத்து கேட்டால் என்ன. எனக்குள்ள வருத்தமெல்லாம் ஏன் அம்மையார் அவர்கள் அவங்க வந்து என்னை பொறுத்தவரையில் உச்ச நீதிமன்றத்துக்கு போனது என்பது மிகச்சரியானது, அடிப்படையில் மிகச்சரியானது. ஏன்னா நமக்கு கடந்த கால அனுபவம் இருக்குது. அவர் சொன்னது போல தான் நான் கவனிச்சுக்கிட்டே வர்றேன். எத்தனை பேச்சுவார்த்தைகள், எவ்வளவு இந்த நாட்டில் இந்த நீதிமன்ற அமைப்பு தான் இந்த, ஏன்னா இந்த ரெண்டு மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனைகள் வரும்போது நான் அனுபவத்திலையும் பார்க்குறேன், ஒரு கட்சியினுடைய அகில இந்திய தலைமை மட்டுமல்ல, அகில இந்திய அரசே வந்து முடிவெடுக்க முடியாமல் இருக்கிறது அப்போ வேதனை. ஆனால் அவங்களுக்கு தான் ரொம்ப பொறுப்பு. அப்போ அது என்ன பண்ணுதுன்னா வேடிக்கை பார்க்குது. அது வந்து தனக்கு எப்போ ஒரு நல்ல ஆயுதம் கிடைக்குதுன்னு அதுவே நினைக்குதுன்னா, ஐயா உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வாங்கிட்டு வாங்க யாராவது, அந்த தீர்ப்பு அது அமுலாகிறத பற்றி வேணால் நாங்கள் பார்க்கலாம்னு. இன்னும் கொடுமை என்னன்னா, உச்ச நீதிமன்ற தீர்ப்பையே அமுலாக்க விடாமல் செய்வதற்கு என்னென்ன குறுக்கு வழிகள் இருக்குது என்று பார்க்கக்கூடிய மத்திய அரசையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து மிக அடிப்படையாக அவர் லேசாக சுட்டி காண்பிச்சார். இந்த பிரச்சனையுடைய அடிப்படை விஷயம் வந்து என்ன, 2007 நடுவர் மன்ற தீர்ப்பு வந்துருச்சு, 2013 அது அரசிதழில் வெளியிட்டாச்சு. அதன்படி 90 நாட்களில் காவேரி மேலாண்மை வாரியம் மற்றும் ஒழுங்காற்று குழு அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். அதை செய்ய வேண்டியது யாரு? மத்திய அரசுல. 2013 இருந்த காங்கிரஸ் ஆட்சியும் செய்யல, 2014 இருந்து ரொம்ப வெளிப்படையாவே சாதகமா அதை தான் நீங்க கவனிக்கணும். 2014 வந்திருக்கக்கூடிய பாஜக அரசும் செய்யல. கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு, 2 அரசுகளும் செய்யல. காரணம் அவர் சொன்னது போல அரசியல் கணக்கு. பாஜகவும் காங்கிரஸும் தலைகீழா நின்னாலும் இப்போதைக்கு தமிழ்நாட்டில் வர முடியாது. ஆனா கர்நாடகாவில் அது 2 கட்சிகள் தான் பிரதான கட்சிகள், மாறி மாறி இப்படி ஒரு சூழல் இருக்கு. இப்ப நீங்க முடிச்சிடறேன். இப்படியாப்பட்ட சூழல் இருக்கும்போது அதனால தான் நான் வேண்டுகோள் விடுகிறேன், எவ்வளவு பாதகமான சூழல் நமக்கு டெல்லியில் இருக்கு, மத்தியில் இருக்கு. அப்படி என்றால் நம்ம இங்க இருக்க அனைவரையும் ஒரு ஒருமித்த கருத்தை உருவாக்கி, உங்களுடைய கருத்தே நல்ல கருத்தா இருக்கலாம், அதிமுக கட்சி மற்றும் ஆட்சி மிக சரியான நிலைப்பாடுகளை நீங்க வந்து எடுக்கலாம், முன்மொழியலாம். அதையே வந்து கட்சியுமே இந்த நிலைப்பாடுல ஒரே விஷயம் தான் வரும். இல்ல ஒரே விஷயம் இல்ல, நான் சொல்றேன் அதுல சில சிக்கல்கள் இருக்குது, கருத்துக்கு வேறுபாடுகள் வந்து நான் கவனிச்சிட்டு இருக்கேன். இப்ப பாருங்க, இந்த மேலாண்மை வாரியத்தை அமைக்காம அவங்க வந்து கோர்ட்டுக்கு போயிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, காங்கிரஸ் ஆட்சியில ஒரு கண்காணிப்பு குழுன்னு ஒரு இடைக்கால ஏற்பாடு போட்டிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், அவங்க கோர்ட்டுக்கு போவாங்கன்னு தெரியும், போயிருக்காங்க. ஆனால் கோர்ட்டு வந்து வாரியத்தையோ அல்லது ஒழுங்காற்று குழுவையோ அமைக்க கூடாது என்று தடை எதையும் விதிக்கல. மத்திய அரசு நினைச்சா, இப்ப நான் சொல்றேங்க, அவங்க யார் வேணாலும் மறுக்கட்டும், மத்திய அரசு நினைத்தால் அந்த இரண்டையும் இந்த கணத்தில் கூட அவங்களால் உருவாக்க முடியும்.
ஆனா அவங்க சாக்கு போக்கு சொல்றாங்க. நொண்டி காரணமாக இந்த கோர்ட்டுக்கு போனதை அவங்க காமிச்சு இந்த வேலையை பண்ணிவிட்டாங்க. இப்போ நமக்குள்ள சிக்கல் என்னன்னா, நமக்கு நிரந்தர தீர்வு என்பது மேலாண்மை வாரியம் மற்றும் ஒழுங்காற்றுக்குழு அமைக்கப்படுவது. அதை செய்ய மத்திய அரசு தயாரா இல்ல முடிச்சிடுறேன். இப்ப இந்த கண்காணிப்பு குழு என்று ஒரு தற்காலிக ஏற்பாடு ஒன்று இருக்குல்ல, இப்ப என்ன வாதம் வருது தெரியுமா? அந்த கண்காணிப்பு குழுவை அணுகுவதா இல்லையா என்கிற ஒரு டிக்லிஷ் குழு வாரியத்துக்கு எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்குங்கிறது அதான் சொல்ல வர்றேன். ஒரு கடுமையான விமர்சனம். இல்ல நான் முடிச்சிடுறேன். இல்ல அதுக்கு ஒண்ணும் அது பல்லு இல்லாத பாம்பு தான். அது வெறும் சீருமை ஒளிய கடிக்காதுக்கிறது தான் உள்ள கணிப்பு. ஆனா என்ன சிக்கல்னா, ஒரு தரப்பு என்ன சொல்றாங்க, உதாரணமா தமிழ்நாடு விவசாய சங்கம் ஒரு தீர்மானம் போட்டிருக்குது. அது என்ன சொல்லுதுன்னா, உண்மைதான், அதுக்கு இது இல்லதான். ஆனா 2 பிரச்சனை வந்துருச்சு. இப்போதைக்கு இருக்கிறது கண்காணிப்பு குழு தான். அடுத்து என்ன சிக்கல் வந்திருக்கு தெரியுமா? இந்த தீர்ப்பு நமக்கு ஓரளவு சாதகமாக சொன்ன இந்த தீர்ப்பினோட உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கா, நீங்கள் ஏன் கண்காணிப்பு குழுக்கிட்ட போகலைன்னு கேட்குது. ஏன்னா கர்நாடகாரங்க அந்த வார்த்தை வச்சிருக்காங்க. இப்போ வேற வழி இல்லாமல் தமிழக அரசின் சார்பாக 3 நாட்களில் போகிறோம்னு முடிவு பண்ணியிருக்காங்க. நான் என்ன கேட்குறேன், போகிறதா போகக்கூடாதாங்கிற ஒரு வாதம் இருக்குல்ல, அதுக்காவது நீங்கள் அனைத்து கட்சி குழு கூட்டத்தையும் அனைத்து விவசாய சங்க தலைவர்களையும் சந்திக்கணுமா வேணாமான்னு கேட்கிறேன். இல்ல இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இப்ப கர்நாடக அரசு உச்சநீதிமன்றத்தை கட்டுப்படல, நடுவர் மன்ற தீர்ப்பு கட்டுப்படல, மத்திய அரசு அவங்க சார்பா இருக்கும்போது ஒரு தமிழக அரசு, எந்த அரசா இருந்தாலும் அரசுங்கிற அமைப்பு என்னதான் பண்ண முடியும்? மத்திய அரசும் சாதகமா இல்ல, நீதிமன்ற நடுவன் தீர்ப்பு வந்த தீர்ப்புகளையும் அவங்க மதிக்க மாட்டாம ஒரு மாநில அரசு இருக்கும்போது ஒரு அரசால் என்னதான் செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? நிச்சயமாக ஒரு வலுவான புத்திசாலித்தனமான சாதுரியமான உத்தியை உருவாக்கி பல முனைகளிலே நம்ம போராடும். அடிப்படையான முனை என்பது உச்சநீதிமன்றம் தான், நீதிமன்றம் தான். பட் கூடுதலாக நம்ம கையில் இப்போ இருப்பது என்ன? இந்த கண்காணிப்பு குழு என்று ஒன்று. அப்புறம் மத்திய அரசு மீது நாம் தர வேண்டிய தாக்கம். இன்றைக்கு 50 எம்பிக்கள் அதிமுக கிட்ட இருக்காங்க, 37 பேர் மக்களவையில், 13 பேர் மாநிலங்களவையில். இவங்களை வைத்து எவ்வளவு நெருக்குதலை தருவது? இவ்வளவு சில கருவிகள், ஆயுதங்கள் நம்ம கையில் இருக்கு. அவ்வளவையும் அதிமுக அரசு எஃபெக்டிவாக வலுவாக பயன்படுத்தியதா இல்லை என்பது என்னுடைய குற்றச்சாட்டு. கண்டிப்பா மாநில அரசுக்கு ஒரு இக்கட்டான சூழல் இருக்கு. இந்த அமைப்புங்கிறது முழுக்க முழுக்க ஒருமைப்பாட்டுக்கு எதிராகவே அவங்க செயல்படுறாங்க. மத்திய அரசு வாக்கு வங்கி அரசியல் காரணமா அவங்க சார்பா இருக்காங்கன்னு உங்களை போன்ற எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் இருக்கிற விஷயத்தில் நம்ம ஏன் செய்யல? இருக்கிற மற்ற வழிகள் எல்லாவற்றையும் அதிமுக முயற்சி செய்யறதுல என்ன பிரச்சனை? எல்லா வழியிலும் முயற்சி செய்கிறாங்க. அப்படி முயற்சி செஞ்சதுனால தான் இன்றைக்கி கர்நாடகாவில் தண்ணீர் திறக்கப்பட்ட சூழல் வந்தது. இன்றைக்கி எந்த பிரச்சனை இருந்தாலும் இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அம்மா அவர்கள் எடுத்த முடிவு என்பது ஒரு சரியான முடிவு, இந்த நேரத்துக்கு பொருந்தக்கூடிய முடிவுன்றதுனால தான் இன்றைக்கி கர்நாடகாவில் இந்த அரசியல்வாதிகள் இந்த அளவுக்கு கலவரத்தை தூண்டுற சூழ்நிலையும் இன்றைக்கி போய் பிரதமரையோ அல்லது மற்றவர்களை சந்திக்கின்ற நிலை வந்திருக்கு. சில விஷயங்கள் அந்த காவிரி பிரச்சனை குறித்து சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. இப்போ எதை சொல்கிறீங்களோ அதுதான் இன்றைக்கி பிரச்சனை நான் நினைக்கிறேன். என்னென்னா, இன்றைக்கி கர்நாடகாவில் ஏன் இந்த பதட்டம் வருது? அரசாங்கம் எடுக்க வேண்டிய முடிவை அல்லது அரசாங்கம் செய்ய வேண்டிய செயலை இன்னைக்கு ஏன் பொதுமக்கள் செய்கிற அளவுக்கு போச்சு? இன்னும் சொல்ல போனால் சமூக விரோதிகள் அதை கையில் எடுக்கிறதோ, அதுக்கு பின்னால் அரசியல் கட்சிகள் பின்னணியில் இருக்க ஒரு நிலைமை அங்கே வந்ததுக்கு காரணம், இவங்க எதுக்கு எடுத்தாலும் நிர்வாக ரீதியாக அணுகாமல் இது அரசியல் ரீதியாக அணுகுனாங்க. இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் அவங்கள தூண்டி விடுறது, அவங்கள கிளர்ச்சி செய்ய சொல்கிறது, இதெல்லாம் சொல்கிறதுனால அந்த மக்களுக்கு அந்த பிரச்சனையை சரியாக புரிஞ்சிக்க முடியாது. உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அல்லது அரசியல் சட்ட நடவடிக்கைகள் ஒரு நிர்வாக ரீதியான நடவடிக்கைகள், அது அரசாங்கத்தினுடைய முடிவிலையும் கட்டுப்பாட்டிலையும் இருக்கணும். ஆனால் அரசாங்கம் இதை கொண்டு போய் ஓட்டுக்காக மக்கள்கிட்ட விட்டாங்க. அந்த விமர்சனம் விடுங்க, அந்த நிலை தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாதுன்றதான் அதனுடைய. இப்போது இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட விட்டாச்சுன்னா சட்டத்துக்கு அரசாங்கம் கட்டுப்படும், அந்த நிர்வாகத்துக்கு நடைமுறைகளுக்கு கட்டுப்பட்டு என்னதான் வழி? இல்ல என்ன வழி? என்ன வழின்னா அவரு சில விஷயங்களை சொல்றாரு. நீங்க அனைத்து கட்சி கொண்டு கூடுங்க, எதிர்க்கட்சிகள், என்ன கட்சிகளோட உட்கார்ந்து பேசுங்க, விவசாய சங்கங்களோட. ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் அத்தனையும், இன்னும் சொல்ல போனா அங்க போராடுகின்ற கட்சிகளுடைய தமிழ்நாடு கிளைகள் எல்லாம் கூட தமிழ்நாட்டினுடைய நிலையை தெளிவாக ஆதரிக்கிறாங்க, உறுதியாக ஆதரிக்கிறாங்க. அதில் நான் சந்தேகப்படலை. ஆனால் அதை அவங்க கூப்பிட்டு பேசினா, மாநில கட்சிகளை பொறுத்தவரை என்ன சொல்கிறாங்க, உடனடியாக நெய்வேலியிலிருந்து போகிற மின்சாரத்தை கட் பண்ணுங்க, அதுக்கு எதிராக போராட்டம் நடத்துங்க. அங்கே இது ஒன்றும்
இன்னொருத்த கூடம் வந்து நமக்கு பாதிப்பும் தான் நம்ம தாங்கிக்கிறோம். எந்த ஒரு பெரிய வாக்கு அரசியல் கட்சி அந்த கோரிக்கை வைக்கல இதுவரையும் எனக்கு தெரிஞ்சு. இல்ல பெரிய வாக்கு நான் அரசியல் பேரை கூட சொல்லுவேன், நாம் தமிழர்ல இருந்து நிறைய இல்ல கட்சிகள் அததான் சொன்னேன். பெரிய இல்ல அரசியல் கட்சிகள்னா ஒவ்வொரு கருத்துக்களுக்கும் அவங்களுடைய அணுகுகின்ற முறை வேற இருக்கும். தமிழர் அமைப்புகள், தமிழ் தேசிய அமைப்புகள் இல்ல எல்லாம் தாண்டி இல்ல நான் கேட்பது நான் சொல்றத திமுக, அதிமுக, நான் சொல்றத முடிச்சிருங்க. இன்னொரு கட்சி என்ன சொல்லுது, அதிமுகவுக்கு 50 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க, அவங்க ரிசைன் பண்ணுங்க, அப்போ வந்து அவங்க கட்டுப்படுவாங்க மத்திய அரசாங்கம் பணியன்றாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய அரசியல் காரணங்களுக்காக கருத்துக்களை சொல்றாங்க. இவங்களெல்லாம் கூட்டி வச்சு பேசினா நம்முடைய குழப்பம் தான் வெளிப்படுமே தவிர ஒரு இந்த உறுதித்தன்மை வந்து சிதையும். ரெண்டாவது, இந்த கூட்டம் எல்லாம் முடிவு பண்ணி இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக செயற்குழுவிலோ பொதுக்குழுவிலையோ இல்லை தலைவர்களோ பேசி இந்த முடிவு எடுக்கல. உறுதியாக தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய நிர்வாக ரீதியான அமைப்புகள் தான் இந்த முடிவு எடுத்து இன்னைக்கு வழக்கு நடத்துறது. முதலமைச்சருடைய ஆலோசனையை பெற்று முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி முறையாக செஞ்சிட்டு இருக்காங்க. அது ஒரு அரசாங்கம் செய்யுது. இதையே நீங்க அதிமுக செய்யுதுன்னு பாக்குறீங்க. ஒரு முதலமைச்சர் தன்னுடைய கட்டுப்பாட்டில் நிர்வாகத்தை வச்சிருக்கிறவங்க இதுதான். இதுக்கு வந்து இந்த கோரிக்கை வந்து வாக்கு வங்கி அரசியலுக்காக எப்படி கர்நாடகாவில் திசை திருப்பப்பட்டதோ அந்த நிலையை தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும் என்று சில கட்சிகள் முயற்சி பண்றன. இன்னும் சொல்ல போனா இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் அடிப்படை காரணம் யாரு? நீங்க பேசுகின்ற பொழுது மரியாதைக்குரிய பேராசிரியர் அருணன் சொன்னாரு கண்காணிப்பு குழு. இந்த கண்காணிப்பு குழுவே ஒரு கண் துடைப்பு குழு மட்டும் இல்லை, இது வந்து இந்த நடுவர் மன்ற தீர்ப்பை நீர்த்து போகவும் பலமிழக்கவும் செயலிழக்கவும் செய்கின்ற ஒரு துரோகம். அன்னைக்கு வந்து நான் முடிச்சிடுறேங்க. அந்த துரோகத்தை ஏன் யார் செஞ்சது? உச்சநீதிமன்றம் செய்யல. உச்சநீதிமன்றம் மத்திய அரசாங்கத்தை கேட்குது, ஏன் வந்து மேலாண்மை வாரியம் அமைக்க முடியல? அமைச்சிட்டீங்கன்னா இல்ல அந்த அமைச்சிட்டீங்கன்னா அந்த கண்காணிப்பு குழு அந்த வாரியம் நீங்க சொல்றது வேற, நான் சொல்றது வேற. அது சொல்ல மத்திய அரசாங்கம் தான் இதை திசை திருப்புது. இதை வந்து போதுமான கால அவகாசம் இல்லை. அது கர்நாடகாவினுடைய பிரதிநிதிகள் 4 மாநிலங்களுடைய பிரதிநிதிகள்லாம் சேர்ந்து முதலமைச்சர்கள் சேர்ந்து அதை போடணும். அதுக்கு டைம் எடுத்துக்கிறோம், அதனால நாங்கள் அமைக்கிறோம், அதுக்கு டைம் கொடுங்க. அதுக்கு சொன்னப்போ அவங்க இடைக்காலமாக கண்காணிப்பு குழுவை போட்டுங்கன்னு போட்டாங்க. அதனால இந்த மேலாண்மை வாரியம் அமைக்க வேண்டும் என்பது இன்றைக்கு சட்ட கடமை. பிரச்சனைக்கான தீர்வு அதுதான் நம்ம பார்க்குறோம். இப்போ நான் கேட்பது, இப்போ ஆவடிக்குமார் சார் சொல்ற என்ன, அதாவது நீங்க சொல்லக்கூடிய அந்த எல்லாரையும் ஒருங்கிணைச்சா இந்த அச்சங்கள் வர வாய்ப்பு இருக்குன்னு அவருடைய அச்சம்ங்கிறத உங்களுடைய ஏற்புடையதாக பார்க்குறீங்களா? அதாவது இது ஒரு ஜனநாயக நாடுங்க. பல கட்சிகளுக்கும் பல வகையான கருத்துக்களை முன்மொழியக்கூடும், நான் இல்லைன்னு மறுக்கலை. அது பொருத்தமற்ற அல்லது தேவையற்ற கருத்துக்களை கூட சில கட்சிகள் முன் வைக்கக்கூடும். ஏற்கனவே முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்களை போன்றவங்களுக்கெல்லாம் அதில் உடன்பாடு இல்லை. அவர் அடிப்படையாக சொன்ன ஒரு விஷயத்தோடு எனக்கு ஏற்புடையது. அது என்னன்னா, இதை வந்து ஒரு மக்கள்கிட்ட கொண்டு போய் ஒரு அரசியலாக ஒரு கொந்தளிப்பு நிலையை தமிழ்நாட்டிலும் உருவாக்கக்கூடாது என்று ஒரு பொறுப்புணர்வோடு அவர் சொன்னார். அதைத்தான் இல்லை, அதை நான் ஏற்றுக்கொள்வேன். கர்நாடகா பண்ற வேலையை பாருங்க, மக்களை தமிழ்நாட்டு மக்களை கன்னடர்களை தாக்கல. இங்க யாரும் இல்ல, நீங்க முகநூல்லாம் பாத்தீங்கன்னா சில பேர் அப்படி எல்லாம் தூண்டி விடுறாங்க. அவங்க ரொம்ப ஒரு என்ன சொல்றது, சிறு துளி தான். இல்ல அப்படி இல்ல அவர்களை, அதாவது அப்படி சில பேர் தூண்டி விடுறாங்க. நானே ஆதாரம் கொடுக்கிறேன் முகநூல்ல. அப்படி இருந்தும் கூட இங்க வந்து அத்தகைய ஒரு நாம மிகவும் பொறுப்புணர்வோடு நடந்து கொண்டிருக்கோம். பட் நான் என்ன கேட்கிறேன், நீங்க சரியா சுட்டி காண்பித்தது போல ஒரு சில கட்சிகள் சில தவறான முன்மொழிவுகளை வச்சாலும் பிரதான கட்சிகள் யாரும் அப்படியெல்லாம் பொறுப்பற்ற முறையில் எந்த ஒரு கருத்தையும் முன்வைக்கலைங்க. நாம் வந்து ஒரு அரசு என்பது அனைவருக்குமானது. இந்த 7,20,000 மக்கள், 20 லட்சம் மக்கள் கூடிய ஒரு பிரதிநிதி அரசு. இங்கே வந்து பிரதான கட்சிகள் என்ன கருத்துக்களை முன்மொழிஞ்சிருக்காங்க நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதை முறையாக பிரதிபலிக்கக்கூடிய ஒரு அவையாக அந்த சர்வகட்சி கூட்டமும் அனைத்து விவசாய சங்க தலைவர்களுடைய கூட்டமும் இருக்கும். நான் என்ன நண்பரை மீண்டும் கேட்குறேன்னா, நானே ஏற்கனவே சொன்னேன், இந்த கண்காணிப்பு குழு என்பது எப்படி ஒரு திசை திருப்பு வேலையாக இருக்குது என்பது நம்மளாம் உணர்ந்திருக்கோம். ஆனால் அதுதான் யதார்த்தம். இப்போ நீங்களே தமிழக அரசே நீங்கள் சொல்லுகிற நிர்வாக ஏற்பாட்டின்படி இப்போ என்ன சொல்லிட்டு வந்திருக்கீங்க உச்ச நீதிமன்றத்திட்ட? இந்த 15,000 கன அடி 10 நாளைக்கு என்று அவங்க சொன்ன போதே என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கண்காணிப்பு குழுவை 3 நாட்களில்
போய் அவங்கள அணுகணும்னு சொன்னதுக்கு நீங்க ஏற்றுக்கொண்டு வந்திருக்கீங்க. தமிழக அரசின் சார்பில் ஆஜரான அந்த அமைப்பு தான் இருக்கு. அதைத்தான் சொல்ல வர்றேன். இப்ப அங்க போக போறீங்களா இல்லையா? அங்க போய் எத்தகைய வாதங்களை முன்வைக்க போறீங்க? இதுக்காகவாது அனைத்து கட்சிகள் மற்றும் அனைத்து விவசாய சங்க தலைவர்களுடைய கருத்தை கேட்க வேண்டாமா? எல்லாமே நாங்களே பார்த்துக்கொள்ள முடியும், எல்லாமே நிர்வாக தரப்பாக அதை அணுக முடியும் என்பதும் தப்பு. அது இன்னொரு கோடிக்கு போறீங்க. ஆகவே தான் நான் என்ன கேட்குறேன்னா, சில தவறான கருத்துக்கள் அது என்ன அவங்க சொல்லிட்டு போறாங்க, அதை அனைவரும் ஏற்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. இல்லை, இப்போ கர்நாடகா பாஜக கூட சித்தராமாவே கடுமையாக விமர்சிக்கிறாங்க. நீங்க என்ன தண்ணி திறந்து விட்டீங்க, இது எவ்வளவு பெரிய பிரச்சனை, சித்தராமாவே கடுமையாக விமர்சித்த கர்நாடக பாஜக இருக்கு. இருந்தாலும் அவர் பாஜகவையும் சேர்த்து தான் அவர் கூட்டம் போடுறார். நீங்க இப்போ இது கர்நாடகா பாரதிய ஜனதா கட்சியினுடைய நோக்கம் என்பது, இன்னும் சொல்ல போனால் கர்நாடகாவை சார்ந்த மத்திய அமைச்சர்கள் உட்பட எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இது காங்கிரஸ் தவறாக கையாண்டுடுச்சுன்னு சொல்ற குற்றச்சாட்டு சொல்றதுக்காக அது சொல்லப்படுகின்ற அரசியல் காரணம். இப்போது அவர் தெளிவாக சொல்கிறாரு, ஒரு முதலமைச்சர்ன்ற முறையில் நான் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு என்னுடைய சட்ட கடமைகளை நிறைவேற்றுகின்ற பணியில் ஈடுபட்டு அதை செஞ்சுருக்கேன்னு சொல்கிறாரு. அதுதான் சரியான நிலையும் கூட. அதை தான் இன்னைக்கு தமிழ்நாடு அவர் என்ன சொல்றாரு, உச்சநீதிமன்ற கண்காணிப்பு குழுக்கு போங்கன்னு சொல்லியிருக்குல்ல, அதுக்கு போய் தான் ஆகணும் முதலமைச்சர். இருங்க, அதுதான் சொல்கிறேன். இப்போது இடைக்கால அட்டாக் கமிட்டியாக கண்காணிப்பு குழுவை போட்டு வச்சுருக்காங்க. வெறும் அட்டாக் கமிட்டி தான். அட்டாக் கமிட்டின்றதுனாலே அது ஒரு நிரந்தரமாகவோ அது முறையான குழுவோ இல்லைன்றதா அதனுடைய பொருள். அந்த குழுவை அணுக வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லுது. உச்சநீதிமன்றம் தான் நமக்கு தண்ணி திறந்து விடணும்னு சொல்லிட்டு அந்த முதலமைச்சர் அதுக்கு கட்டுப்பட்டு நடவடிக்கை, அந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குது. அப்போது கண்காணிப்பு குழுக்கு நான் போக மாட்டேன்னு இவங்க சொல்லக்கூடாது. சொன்னாங்கன்னா வழக்கை பலகீனப்படுத்தும். அதனால் அவங்க போகிறன்றாங்க. அங்கே போய் இவங்க கோரிக்கை, அவங்களுக்கு ஒன்றும் அதிகாரம் இல்லை, அவங்க ஒன்றும் அதை பெரிய செய்யப்படும். நம்முடைய பிரதிநிதியாக இருக்காங்க, கர்நாடகாவினுடைய பிரதிநிதியாக இருக்கிறாங்க. அதனால் அந்த கோரிக்கை கோரிக்கை கொடுக்குறோம். ஆனால் அவங்க என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்றதை பொறுத்து அதை மறுபடியும் உச்சநீதிமன்றத்தில் போய் சொல்ல, நம்ம போகாமே இருந்தால் நாங்கள் சொன்னதை நீங்கள் கேட்கல, அதனால தான் இந்த பாதிப்புன்னு சொல்லி அவங்க நம்ம மேலே குற்றம் சாட்டுவாங்க. அதுக்கு சட்ட ரீதியான ஒரு பாதுகாப்புக்காக நம்ம அதை ஏற்றுக்கிட்டு வரோம். இதில் போகணுமா வேணாமான்னு சொல்லி முடிவெடுக்கிறதுக்கு அனைத்து கட்சி கூட்டினா என்னன்னு எல்லாரும் போக வேணான்னு தான் சொல்லுவாங்க. அதுக்கு அதிகார குழு ஏன் போறீங்கன்றாங்க. சொன்னாங்கன்னா அப்போ நாங்கள் போகாமல் இருந்தால் ஒரு பின்னடைவு சந்திக்க வேண்டிய வரும். அதனால் இது நிர்வாக ரீதியாக அதை அணுகுறாங்க. இன்னும் சொல்ல போனால் நிர்வாக ரீதியிலே கூட சட்ட ரீதியாக எது சரியோ, கோர்ட்டுக்குன்னு சில நடைமுறைகளும் சட்ட விதிமுறைகளும் இருக்கு. அந்த விதிமுறைகள் படி அணுகிட்டு இருக்காங்க. இதுல விவாதங்கள் நம்ம நடத்திக்கிட்டு இருக்கலாம். ஆனா விவாதங்கள் நடத்துறதுக்கு நேரம் இல்லை. இது சட்ட ரீதியான பிரச்சனை, அது சட்ட ரீதியாக அணுகுறாங்க. சரியான பாதையில தான் போயிட்டு இருக்கு. அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா நேற்றைக்கு கூட தேவகவுடா என்ன பண்றாரு, பிரதமரை பாக்குறாருன்றது அது வேற. ஆனால் அந்த வழக்கறிஞரை போய் அவருக்கு ஆலோசனை சொல்கிறாருன்னா, அப்போ நீதிமன்றத்தில் இப்படி பேசுங்க அல்லது இந்தந்த பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி அவங்க கூட நீதிமன்றத்தை தான் இன்றைக்கி நம்ப வேண்டிய நிலை இருக்குது. அதனால் நமக்கு நியாயம் நம்ம பக்கம் இருக்குது, நமக்கு உரிமை இருக்குது. இன்னும் சொல்ல போனால் செய்ய வேண்டிய கடமை மத்திய அரசாங்கத்துக்கும் கர்நாடக அரசாங்கத்துக்கு இருக்குது. அது ஏதோ காவிரி நீர் நான் முடிச்சிடுறேன். காவிரி நீர் கர்நாடகாவுக்கே சொந்தமான ஒரு தண்ணி, அதில் நம்ம போய் பங்கு கேட்குறோம்னு சொல்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்க அவங்க முயற்சி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இந்த கர்நாடகாவில் நடந்த போராட்டம் கூட கர்நாடகா மக்களுடைய போராட்டம் சொல்கிறதே தப்பு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மாண்டியா, மைசூர், பெங்களூருக்கும் காவிரிக்கும் சம்மந்தம் இல்லை. நம்மள மாதிரி அவங்க தண்ணி அந்த கிடைக்கிற தண்ணியை பயன்படுத்துகிற இடத்துல இருக்கிறாங்க. அவங்க போராட்டம் அந்த நீர்பிடிப்பு பகுதியிலிருந்து வர போராட்டம் இல்லை. நீர்பிடிப்பு பகுதி என்பது குடகு பிரதேசம். குடகு பிரதேசத்தில் இந்த போராட்டத்துக்கு எதிர்ப்பு தான் இருக்கு. இந்த போராட்டத்தை ஏத்துக்கல. அதனால மாண்டியாவை ஒட்டி இருக்கின்ற மைசூர் மாவட்டத்தை சார்ந்து இருக்கின்ற ஒரு சில ஆதிக்க சக்திகள் அரசியல் காரணங்களுக்காக சமூக விரோதிகள் துணையோடு நடத்துகின்ற போராட்டமே தவிர, இருந்தாலும் எல்லா அரசியல் கட்சியும் அந்த போராட்டத்தை அரசியல் கட்சிகள் வாக்கு வங்கிக்காக ஊக்கப்படுத்துறாங்க. அது தவறு. இப்ப கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அவர்கள் இன்னொரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. அதாவது இந்த காவிரி பகுதி உள்ள அனைத்து முதலமைச்சர்களையும் கூட்டுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கடிதல் இருக்கிறார். அப்படி ஒரு முதலமைச்சர்கள் கூட்டம் கூடுவதுன்னு எழுதுவது தீர்ப்புக்கு எதிரானது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி இந்த விஷயத்தை எப்படி தமிழகம் அணுகணும்னு பாக்குறீங்க? இப்படி ஒருத்தர் எல்லா முதலமைச்சரும் நான் பேசுறேன், எல்லாத்தையும் நான் பேசுறேன், நாங்க பாதிக்கப்பட்டிருக்கோம், நாங்க பேசுறோங்கிறாரு சித்தராமையா. இல்ல நம்ம தமிழக அரசு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். நண்பர் குமார் பாருங்க, ஒரு முன்முடிவோட தான் பேசுறாரு. சகல கட்சிகளையும் சகல விவசாய சங்க தலைவர்களையும் கூப்பிட்டு பேசுனா
அவங்க என்ன சொல்லுவாங்க, கண்காணிப்பு குழுக்கிட்டே போக வேணாம்னு சொல்லுவாங்கன்னு. நான் அதான் சொன்னேன், தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் உள்ள நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு கண்காணிப்பு குழுவையும் நாம் அணுகணும்னு தீர்மானம் போட்டிருக்கு அதனுடைய மாநில குழுவில். அவ எல்லாரையும் ஒரே மாதிரியாக தயவு செஞ்சு அவங்க நினைக்க வேண்டாம். இல்லை, அதைத்தான் சொல்ல வர்றேன். ஆகவே நீங்கள் பல கருத்துக்கள் வரத்தான் செய்யும். ஒரு ஜனநாயக நாடு, எல்லாரும் ஒரே மாதிரி எப்படி சிந்திப்பாங்க, பேசுவாங்க. ஆனால் அது எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளணும்னு ஒன்று அவசியம் இல்லையே. ஆகவே நீங்கள் உங்களுடைய முன்மொழிவில் கூட உறுதியாக இருக்கலாம், அதுதான் சரி எனப்பட்டால். ஆனால் மற்றவங்களையும் கணக்கில் கொள்ளணும், அவங்களுடைய கருத்துக்களையும் காது கொடுத்து கேட்கணும். அது ஒரு ஜனநாயக பண்பு என்பதும் அதை அரசு வெளிப்படுத்தணும் என்பது முக்கியம். அதை ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்கன்னு எனக்கு புரியலை. ரெண்டாவது பாயிண்ட்டு, இப்போ பாருங்கள், இப்போ இதிலே சிக்கல் வருது. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தங்களுக்கு எதிராக இருக்கு என்றவுடன் கர்நாடக முதல்வர் என்ன பண்ணுறாருன்னா, பழைய அனுபவத்தை வச்சுக்கிட்டு காவேரி தொடர்பாக இருக்கக்கூடிய மாநில முதல்வர்களுடைய கூட்டத்தை பிரதமர் கூட்டணும் என்று இவர் சொல்கிறார். அப்படின்னா அதனுடைய நோக்கம் என்னன்னா, இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு இருக்கே அது தங்களுக்கு பொருந்தல, ஆகவே அதை நீர்த்து போக செய்யக்கூடிய முடிவை பிரதமர் எடுக்கணும். இதுதானே அர்த்தம். இதுல இன்னும் பாருங்க எவ்வளவு ஒரு மோசமா அவர் எழுதிய கடிதத்தை பத்தி இங்க என்ன சொல்றாங்கன்னு, பிரதமருக்கு என்ன எழுதுறாரு பாருங்க. நான் அனைத்து கட்சி கூட்டத்தை கர்நாடக அரசு கூட்டியிருந்தது. அப்போது சுப்ரீம் கோர்ட் உத்தரவை ஏற்று தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க வேண்டாம் என்றுதான் பாஜக பிரதிநிதிகள் வலியுறுத்தினர் அப்படின்னு பாஜக பிரதமருக்கு சொல்றாரு. இதனுடைய அர்த்தம் என்னன்னா, இங்க பாருங்க, உங்க கட்சியே திறக்க வேண்டாம் தான் சொல்லியிருக்கு. நான் வேற வழி இல்லாமல், அடுத்த வாக்கியம் என்னன்னா, வேற வழி இல்லாமல் நான் ஒரு சட்ட பிரதிநிதி என்கிற முறையில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி திறந்து விட்டுருக்கேன். எனக்கு எல்லா கட்சியும் எதிர்ப்பு. ஆமா, உங்க கட்சியை எதிர்த்திருக்கு. ஆகவே நீங்க தலையிட்டு அந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பை தீர்த்து கட்டுறதுக்கான வேலையை கவனிங்க என்று எழுதுகிறார் என்றால் நம்ம எவ்வளவு கவனமாக எச்சரிக்கையாக தமிழக அரசு இருக்கணும். நான் மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன், உங்களுடைய முன்மொழிவுகள், உங்களுடைய முடிவுகள் சரியாக கூட இருக்கலாம். ஆனால் அது சரிதான் என்பதை நீங்கள் ஏன் அனைத்து கட்சிகளுக்கும், அனைத்து விவசாய சங்க தலைவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடாது? அதன் மூலமாக தமிழக மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடாது? அதிலேயே ஒருமித்த கருத்து வராவிட்டாலும் பெரும்பான்மையான கருத்து கூட உங்களுக்கு ஆதரவாக, அந்த சரியான நடவடிக்கைகள் என்றால் அந்த நடவடிக்கைகளுக்கு ஆதரவாக பெரும்பான்மை கருத்து வரலாம். அப்போ ஒரு புதிய கருவியோடு, புதிய ஆயுதத்தோடு நாம் மத்திய அரசையும் கர்நாடக அரசையும் எதிர்கொள்ளலாம். இன்னும் உச்ச நீதிமன்றத்தை நம்ம மீண்டும் அணுக வேண்டியிருக்கு, கண்காணிப்பு குழுவுக்கு போக வேண்டியிருக்கு. அங்கேயும் இன்னும் நம்ம ஒரு வலுவான ஒரு நிலைப்பாட்டோடு அங்க போகலாம். இது நிச்சயம் உதவியா தான் இருக்கும். ஆனா நீங்க செய்ய மறுப்பது என்பது காவிரி மேலாண்மை வாரியம் தான் நம்மளுடைய இறுதி இலக்கு. காவிரி மேலாண்மை வாரியம் மூலமாக மட்டுமே நம்மளால பெற முடியும் அப்படிங்கிறத எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற வகையில் இந்த காவிரி கண்காணிப்பு குழு அதை காரணம் காட்டி தான் காவிரி மேனேஜ்மெண்ட் அது வரக்கூடாதுங்கிறத அவங்க காரணம் சொல்லிட்டே இருக்காங்க. அதான் இருக்கே இப்போ உங்களுக்கு அதில் போங்க அப்படின்னு வரப்ப அதை நம்ம பயன்படுத்தவா தொடர்ந்து ஆரம்பிக்கும் பட்சத்தில் அப்படியே காவிரி மேலாண்மை வாரியம்ங்கிற கோரிக்கை அப்படியே அதை விட்டுறக்கூடாது. அதை விட வேண்டிய அவசியமும் இல்லை. இப்போ பாருங்க, சிக்கல் அவரே ஏற்றுக்கொள்றாரு. இப்படி ஒரு ஓரளவுமே நமக்கு சாதகம் இல்லாத சூழ்நிலையில அவங்க இதெல்லாம் அவங்களுக்கு சாதகமா மாத்திக்குவாங்கல்ல. இல்லை, இது ஒரு தற்காலிகமான ஏற்பாடு தான். இந்த தற்காலிகமான ஏற்பாடு என்பது இருக்குது, யதார்த்தமாகி போச்சு. இது மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு செய்த துரோகம், நான் மறுக்கவில்லை, காங்கிரஸும் பாஜகவும். ஆனால் பிரச்சனை என்னன்னா, உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, நான் உங்களுக்கு இப்பொழுது இந்த மாதிரி 10 நாட்களுக்கு இப்படி தண்ணீர் திறந்து விடுகிறேன். அதே நேரத்தில் கர்நாடகம் சொல்லுது கண்காணிப்பு குழு என்ன ஒன்று இருக்குது, அதுக்கு போகாமலேயே தமிழக அரசு உங்ககிட்ட வந்துட்டாங்கன்னு அவங்க புகார் பண்ணுறாங்க. அவங்க சொல்வதையும் காது கொடுத்து கேட்பது போல உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, இப்போ உங்களுக்காக ஒரு தற்காலிகமான தீர்ப்பை நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் எங்களுக்காக கண்காணிப்பு குழுக்கிட்ட போங்கன்னு சொல்லிப்பிடிச்சு. இப்போ இவங்க வேறு வழி இல்லாமல் ஆமான்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. இப்போ போகலைன்னா என்ன செய்யும் கர்நாடக அரசு? பாருங்க, உங்க உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதித்து நாங்கள் தண்ணி திறந்து விட்டோம், இவங்க கண்காணிப்பு குழு கூட்டத்துக்கு வரல என்ன சொன்னால் உச்ச நீதிமன்றத்தின் மனோநிலை நமக்கு எதிராக திரும்பக்கூடிய ஆபத்து இருக்கு. இவ்வளவு சிக்கல் இருக்கும்போது நீங்க எல்லாருடைய கருத்தையும் கேளுங்கன்னு சொல்றேன். ஆவடிக்குமார் அவர்கள்ட்ட ஒரு முக்கியமான கேள்வி. கடந்த 2001, 2006 போது இந்த 2003 இருந்து 2006 வரை காவிரி குடும்பம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டு இங்க உள்ள கடைமுறை தமிழக விவசாயிகளும் அங்கு உள்ள கர்நாடகத்தில் உள்ள விவசாயிகளும் அடிப்படையில் நம்மளாம் விவசாயிகள் தானே, மொழி தேசம் இதெல்லாம் பிரிச்சா கூட நம்மளாம் விவசாயிகள், ஏன் நம்ம 2 பேரும் சண்டை போடணுங்கிற மாதிரி அப்படி ஒரு முயற்சியெல்லாம் நடைபெற்றது. ஆனா அந்த கூட்டங்கள் நடைபெறுவது எல்லாம் அப்போது இருந்த அதிமுக அரசு விரும்பவில்லை. அந்த காவிரி குடும்பம் ஒருங்கிணைப்பு குழு இதெல்லாம் நடந்தப்ப அந்த மாதிரி முயற்சி போயிருந்தா கூட ஏதோ ஒரு வகையில தீர்க்கப்பட்டிருக்கலாங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வருது. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது நிச்சயமா யூகத்தின் அடிப்படையில் சொல்ற இல்ல, அந்த முயற்சி ஏன் தொடர்ந்து நடைபெறல? அதான் நீங்க கேட்டீங்க, நான் சொல்றேன்.
இதை யூகத்தின் அடிப்படையில் நம்ம பேசிகிட்டு இருக்க முடியாது. என்னென்னா, நாம் வந்து மத்திய அரசாங்கம் நமக்கு உதவி செய்யாது, அதனுடைய கடமையை கூட நிறைவேற்றாத மத்திய அரசாங்கம் தான் கடந்த மன்மோகன் சிங் அரசாங்கமும் இன்றைக்கு இருக்கிற நரேந்திர மோடி அரசாங்கமும் தொடர்ந்து இருக்குது. அவங்க காரணம் மரியாதைக்குரிய தோழர் சொன்னது போல் கர்நாடகாவில் அவங்களுக்கு வாக்கு வங்கி இருக்குது, இங்கே இல்லை. அதனால் அவங்க வாக்கு வங்கியை தக்க வைக்கிறதுல மத்திய ஆண்ட 2 கட்சிக்கும் போட்டி. அதனால் அவங்களுக்கு சாதகமான நிலையில் அங்கே எடுக்கிறாங்க. இந்த நிலையில் நமக்கு இருக்கிற ஒரே புகலிடம் நீதிமன்றம் தான். நீதிமன்றத்தில் ஒரு பிரச்சனையை கொண்டு போய் வச்சுட்ட பிறகு நம்ம அவுட் ஆஃப் கோர்ட் நம்ம ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினா உடனே கர்நாடகா அதை பயன்படுத்திக்கும். நாங்கள் வெளியே பேசிக்கிறோம், அதனால் பேசிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி சொன்னாங்கன்னா அது வழக்க பலகீனப்படுத்தும், இல்லை அல்லது காலதாமதப்படுத்தும். அந்த நிலை வந்துடக்கூடாதுன்றதுக்கு தான் இப்போது நம்ம தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்துறதோ, முதலமைச்சர்கள் உட்காந்து பேசுறதோ, இதெல்லாம் பேசலாம். இதையெல்லாம் பேசலாம். 2003 இதே நிலை தான் இருந்ததா? 2003 அந்த ஜனகராஜ் என்பவர் ஏதோ 2 பேரும் இது பண்ணி நம்ம ஒரு சுமூகமா ஏற்படுத்திக்கலாம்னு கொண்டு போய் இருக்கிறப்ப அதிமுக அரசு விரும்பல அப்படிங்கிற மாதிரி. ஆமாங்க, 2003 இன்னும் கேட்டால் இறுதி தீர்ப்பு வரக்கூடிய நேரம் இருந்தது. இறுதி தீர்ப்பு நடுவர் மன்றத்தினுடைய இறுதி தீர்ப்பு வரக்கூடிய நேரம். அந்த நேரத்தில் நம்ம பேச்சுவார்த்தை நடத்தணும்னா இறுதி தீர்ப்பு அந்த நடுவர் மன்றத்தை வந்து நம்ம ஏற்றுக்கலாம் அல்லது அதை வந்து பலகீனப்படுத்துகிற ஒரு சூழல் வந்துடக்கூடாது. இவங்க இந்த பேச்சுவார்த்தை நம்மக்கிட்ட பேசிக்கிட்டு அதை காரணமாக்கி அதை தாமதப்படுத்தக்கூடாது. அங்கே போய் கோர்ட்டில் அதை சொல்லிட்டாங்கன்னா அது நமக்கு ஒரு பலகீனத்தை உருவாக்கும். அதனால் அதை தவிர்த்தாங்க. இது வந்து இது ஒரு மனிதர்களுக்கிடையிலே பேசுறதுன்றது வேற, அது வந்து வரவேற்க வேண்டியது. நம்ம இன்னைக்கு கூட இலங்கை பிரச்சனையில கூட மீனவர் பிரச்சனையில பேசுறாங்க. அதாவது பேசி நீங்க வந்து அரிசி கொண்டு வாங்க, நான் உமி கொண்டு வரேன், 2 பேரும் ஊதி ஊதி சாப்பிடலான்னு சொல்கிற கதையாக தான் போய் முடியுதே தவிர இதுவரைக்கும் நம்முடைய அனுபவங்கள் அப்படி தான் இருக்குது. எந்த பேச்சுவார்த்தையும் நமக்கு நியாயத்தை தரலை, நமக்கு சாதகமாக இல்லைன்றதை விட நியாயமே நமக்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை கிடைக்கல. இன்னைக்கு இந்தியா முழுக்க வரி கூட ஜிஎஸ்டி வரியை போட்டு ஒரு சமமான வரி, ஒவ்வொரு அது வளர்ச்சி அடைந்த மாநிலமாக இருந்தாலும் வளர்ச்சி அடையாத மாநிலமாக இருந்தாலும் ஒரே நிலையான வரி இருக்கணும்னு சொல்லிட்டு விரும்புகின்ற மத்திய அரசாங்கம், கல்வி இந்தியாவு முழுக்க சமமாக இருக்கணும்னு சொல்கிற மத்திய அரசாங்கம், ஆனால் தண்ணி அங்கே இருக்கிற தண்ணி இங்கே எடுத்துகிட்டு போகிறத தடுக்கிறாங்க. அதை பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. நான் மற்ற தமிழ்நாட்டுக்காகன்னு பேசலை, ஒரு மாநிலத்தினுடைய மக்கள் இந்த தண்ணி எங்கள் வீட்டு ஒரு சாதாரண ஒரு மனிதர் என் வீட்டு பக்கம் தண்ணி வருது அடுத்தவனுக்கு தரமாட்டோன்னு சொல்லி தடுத்தா எப்படியோ அது எங்கேருந்தோ வர தண்ணி, அந்த தண்ணியை நான் தடுத்து வச்சுக்கிட்டு அவனுக்கு அனுப்பமாட்டேன், அது நிரம்பி வழிஞ்சு வேணா போட்டோம், அது வரைக்கும் நான் தரமாட்டேன் தடுத்தா எப்படி ஒரு நிலையோ அந்த நிலையை தான் செய்யறாங்க. நம்ம எடுக்கிற அந்த சட்டப்பூர்வமான நடவடிக்கை உச்சநீதிமன்ற தீர்ப்பு அதை மாநில அரசு ஏற்று தமிழகத்துக்கு தண்ணீர் திறந்தாதான் நமக்கு வர வாய்ப்பு இருக்கு. அதை மட்டும் தான் நம்ம உறுதியா செய்ய முடியுங்கிறீங்க நீங்க? இல்ல, உச்ச நீதிமன்றம் தான் நமக்கு ஒரே புகலிடமா இருக்கு. நம்ம அந்த நிலைக்கு போயிட்டோம். மத்திய அரசாங்கம் வேறு வகையில நமக்கு சாதகமா பேசுறதுக்கு எதுவுமே வாய்ப்பு இல்லை. எல்லாத்தையும் பார்த்துட்டோமே. நீங்க பாத்தீங்கன்னா நீங்க எடுக்கிற தமிழ்நாட்டினுடைய ஒரு ஒருங்கிணைப்பு முயற்சி ஒரு சின்ன அழுத்தத்தை கூட தராதான். 24 ஒப்பந்தம் 74 முடிஞ்சது. 74 முடிஞ்சோம், அதை புதுப்பிக்க கூட முடியலையே. நம்ம வந்து அந்த ஒப்பந்தம் இருந்தால் தான் அங்கே கட்டுற அணையை தடுத்து இருக்க முடியும். அதையே நம்ம தடுக்க முடியல. அதுக்கு பிறகு அந்த ஒப்பந்தம் புதுக்க முடியல. என்ன சட்ட ரீதியான ஆவணம் நமக்கு இருக்குது? அவங்க மாநிலத்தில் இருக்கிற நதியை அவங்க எப்படி வேணால் செய்யலான்ற முடிவில் இருக்காங்க. காவிரின்றது குடகுலேருந்து கடைமடை பகுதி, நாகப்பட்டினம் கடைமடை பகுதி வரைக்கும் சொந்தமான ஒரு பகுதி. ஆனால் அது வந்து இந்த மாண்டியாவில் இருக்கிறவங்க, மைசூரில் இருக்கிறவங்க எங்களுக்கு சொந்தமானதுன்றாங்க. குடகுக்கும் சொந்தம் இல்லை, நாகப்பட்டினத்துக்கும் கடைமடை பகுதிக்கும் சொந்தம் இல்லை, எங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு இந்த வன்முறையை வச்சுக்கிட்டு அந்த மக்களை தூண்டி விட்டு அந்த மக்களை வந்து மனதை மாற்றி வச்சுக்கிட்டு ஒரு அராஜக கூட்டம் வந்து சமூக விரோத செயல்களை தொடர்ந்து செஞ்சது. நீங்க 91 பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற மக்கள் அடிச்சு பல பேர் கொல்லப்பட்டாங்க. அவங்க என்னன்னா இதை ஒரு ஆயுதமா பயன்படுத்தி தமிழர்களை அடிப்பதற்கும் ஒரு கலவரத்தை உருவாக்குறதுக்கும் பீதி உருவாக்குறதுக்கும் பயன்படுத்துறாங்க. இதனால பயந்துகிட்டு என்ன பண்றாங்க, நம்ம தமிழர்கள் அங்கே இருக்கிறாங்க, அங்கே இருக்கிறவங்க இங்கே இருக்காங்க, ஆனால் நம்ம வந்து பெருந்தன்மையோட ஒரு நாகரிகத்தோடு வாழ்கிற சமூகத்தை சார்ந்தவர்கள்ன்றதுனால அதை கடைபிடிக்கிறோம். ஆனால் அங்கே இருக்கிறவங்க இதையே ஒரு ஆயுதமாக வச்சுக்கிட்டு நம்ம அச்சுறுத்துறாங்க. அதனால் இது பேச்சுவார்த்தைன்னா இப்போ ஒரு கட்சி முடிவு எடுத்ததுன்னா அந்த கட்சியினுடைய முடிவாக அது போயிடக்கூடாது,
இது வந்து நிர்வாக ரீதியான நம்முடைய சட்ட கடமைகளை இப்ப அந்த அந்த நட வழிமுறையை தொடர்ந்து பின்பற்றி தொடர்ந்து வெற்றி காணும் பின்பற்றுறதுதான் நம்ம அப்படி நம்பிக்கை அதிமுக இப்போ எந்த கட்சியுமேங்க நீங்க அங்க இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி அங்க இருக்கிற நிலையை வந்து ஆதரிக்கிறாங்கன்றதை விட அவங்க தான் வழி நடத்துறாங்க. ஆமா பாஜக காங்கிரஸ் அனைத்து இங்க கட்சிகளுக்குமே இருக்கிறவங்க ஆதரிக்கிறாங்க. நான் இதுல வந்து தவறா சொல்லல. ஆனால் அதுதான் அவங்களால செய்ய முடியும். அவங்க வந்து இதுக்கு மேல வந்து அவங்க கிட்ட எதிர்பார்க்க முடியாது. அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசுறதுனால இன்னும் மாற்றம் வந்துட போகுது. இந்த கேள்வி வைக்கிறது இன்னும் பொருத்தமா இருக்கும். தொடர்ந்து சார் சொல்லட்டும். எவ்வளவுதான் தொழில்நுட்ப வளர்ச்சி அடைந்திருக்கு, நாகரிகம் வளர்ந்திருக்கு, இன்னைக்கு வந்து ஒரு 5 வருடத்துக்கு முன்னால் ஒரு இப்படிலாம் சாத்தியமா நினைக்கிற பல்வேறு விஷயங்கள் இன்னைக்கு கைப்பைக்குள்ள வந்துருச்சு, விரல் நுனியில வந்துருச்சு. ஆனால் இன்னும் பெண்கள் மீதான வன்முறைங்கிறது இன்னும் ஒரு அடிப்படைவாத சமூகத்தில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமோங்கிற ஒரு அச்சத்தை தருது அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு தி ஹிந்துல வந்து ஒரு கருத்தரங்கில் பேசின ஒரு விஷயத்தை வந்து தொகுத்து போட்டிருக்கிறாங்க. இந்த இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்லை, இப்போ வரக்கூடிய சில செய்திகளையும் நடப்புகளையும் பாருங்கள், ரொம்ப வேதனையாக இருக்குது. சாதி மோதல்கள் அதிகமாக இருக்குது. தமிழகம் பல துறைகளில் முன்னேறுதுன்னு சொல்லி அதிமுக கட்சி ஆட்சி சொல்லுது. ஆனால் பார்த்தா ஒரு முன்னேற்றம் நடந்திருக்கு. அது என்னன்னா, அகில இந்திய அளவில் சாதி மோதல்களில் சென்ற ஆண்டு 3வது இடத்துல இருந்த தமிழ்நாடு இந்த ஆண்டுனா 2015, 2014 விட 2015 2வது இடத்தை எட்டியிருக்கு. முதல் இடம் உத்தரப்பிரதேசம் தக்க வச்சிருக்கு. 2014 விட 2015 சாதி மோதல்கள், சாதி தொடர்பான வன்முறைகள் 2 மடங்கு அதிகரிச்சிருக்கு தமிழ்நாட்டில். இந்த சாதி வன்முறையில் உடனடியாக மிக அதிகமாக பாதிக்கப்படுவது யார் என்று பார்த்தீங்கன்னா பெண்கள் தான். இதுதான் இன்றைய நிலைமை. இவ்வளவு நிச்சயமாக ஒப்பீடு நோக்கில் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் தமிழ்நாடு எவ்வளவோ சமூக ரீதியாக முன்னேறிய ஒரு மாநிலம் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு 10-15 வருடமா வந்து அந்த தன்மை வந்து ரொம்ப நீர்த்து போகிற மாதிரியே இருக்குன்னு. ஆமாம், நீர்த்து போய் அது இந்த மாதிரி வெளிப்படுது, அசிங்கமாக வெளிப்படுது. சாதிய அது என்ன காரணம் நினைக்கிறேன்? இவ்வளவு காலமா ஒரு தொன்மை பாரம்பரியத்துல வட இந்திய மாநிலத்தை விட கல்வி, சமூகம், கலாச்சாரம், சார் கூட சொன்னார், நமக்கு அப்படி ஒரு வன்முறைக்கு எதிரான ஒரு மனநிலை கொண்ட மக்கள் நம்மன்னு. அது எப்படி இப்ப ஒரு 10-15 வருடமா அது எப்படி அப்படியே ரிவர்ஸ்ல போகுதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு என்ன படுதுன்னா, என்ன காரணம்? இல்லை எனக்கு பாயிண்ட், நம்ம ஏமாந்துட்டோமோன்னு என்ன அர்த்தத்தில் சொல்றேன்னா, தோற்றம் தாங்க அந்த மாதிரி நம்ம சமூக ரீதியாகவும் முன்னேறிய மாநிலம் என்பது வெறும் தோற்றம் தான் காட்டியிருக்கு. உள்ள வந்து அழுகித்தான் இருந்திருக்கு. அது இன்றைக்கு வெளிப்படுது, வந்து பச்சையாக வெளிப்படுது. அதுதான் இதை காமிக்குது. சாதி வன்முறைகள் அல்லது பெண்களை தாக்குவது, ஆணாதிக்க வெறியிலிருந்து பெண்களை தாக்குவது, சாதி மட்டுமல்ல ஆணாதிக்க நோக்கிலிருந்து. இல்லாட்டி என்னை காதலிக்கலை என்றால் நான் உன் தலையை வெட்டுவேன், என்னை நீ காதலிக்கவில்லை என்றால் உன்னை அடித்தே கொள்ளுவேன், அது வகுப்பறைக்குள்ளேயே நுழைந்து என்கிற மனோநிலை நம்முடைய இளைஞர்களுக்கெல்லாம் எப்படி வந்துச்சு? அது திடீரென்று ஒரு நாள் வந்தது, ஓராண்டு ஈராண்டு வந்ததாக நான் நினைக்க மாட்டேன். அது காலங்காலமாக ஊறி போயிருந்த அந்த ஆணாதிக்க வெறி மனோநிலை இடையிலே. வட இந்தியாவை விட உங்களை போன்ற முற்போக்காளர்கள் வைக்கிற வாதத்தை தான் நான் வைக்கிறேன். இங்க வந்து கொஞ்சம் இடதுசாரி தன்மை, திராவிட இயக்கத்தினுடைய பாரம்பரியம் இருக்கிறதுனால, வட இந்தியாவில் இடதுசாரி கட்சிகளே கிடையாது. அங்க வந்து திராவிட இயக்கமோ சுயமரியாதை இயக்கமோ அங்க கிடையாது. அதனாலதான் அங்க உள்ள பெண்கள், தலித் மக்களுடைய நிலை ரொம்ப மோசமா இருக்கு. தமிழ்நாடு அப்படி இல்லை, இங்க எல்லாம் நீதிபதிகளா இருக்கிறாங்க, இடஒதுக்கீடு மற்ற மாநிலத்தை விட இங்க அதிகமா இருக்குன்னு பல்வேறு விஷயங்கள் பெருமைப்படுறாங்க. உங்களை போன்றவர்கள் வைத்த வாதம் தான். இப்ப அந்த இடதுசாரி சிந்தனை, திராவிட இயக்க சிந்தனை நீர்த்து போச்சுன்னு எடுத்துக்கலாமா? அதை நான் நீர்த்து போச்சுன்னு சொல்லல, அதெல்லாம் இன்னும் போதிய அளவுக்கு இல்லை என்பதை வாழ்க்கை காமிக்குதுங்கிறேன். அதனாலதான் தோற்றம்ங்கிறேன் நான். அடடா, இவ்வளவு பிரச்சாரம், பெரியார் பிறந்த மண், கம்யூனிஸ்ட் சிங்காரவேல தோன்றிய மண், அவங்கெல்லாம் பெண்ணியம் பேசினாங்க, பெண் விடுதலை பேசினாங்க. பாரதி காலத்திலிருந்து இங்கே பெண் விடுதலை பேசப்பட்டு வருது, பாரதிதாசன் காலத்திலிருந்து இங்கே பெண் விடுதலை தொடருது. அப்போ இதெல்லாம் வந்து நம்ம அதுவும் பெரியார், ஜீவா போன்றவங்க, பி ராமமூர்த்தி போன்றவங்க எவ்வளவோ பேசி பார்த்து, அவங்க நடைமுறை வாழ்க்கையிலையும் சாதி மறுப்பு காதல், சாதி மறுப்பு திருமணங்கள் ஆதரித்து இவ்வளவும் பண்ணி பார்த்து, பெண் கல்வியை பற்றி பிரமாதமாக பேசி இவ்வளவும் செஞ்ச பிறகும் இந்த ஆணாதிக்க சிந்தனை என்பது வலுவாக இருக்கிறது என்றால், இந்த நம்முடைய வைத்தியத்தை விட வியாதி மோசம் என்பதை வாழ்க்கை நிரூபிக்குதுங்கிறேன். அதுக்காக வைத்தியத்தை நிப்பாட்ட முடியாது. இதில் என்ன படிப்பனைன்னா, வைத்தியத்தை அதிகப்படுத்த வேண்டியிருக்கு, இன்னும் சரியான வைத்தியத்தை நம்ம கண்டுபிடிச்சு செய்ய வேண்டியிருக்கு என்பது அர்த்தம். ஒன்று. இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட், அண்மையில் வந்திருக்கக்கூடிய ஒரு ஆய்வை சொல்லிடுறேன், நண்பர் குமாரும் சொல்லட்டும். அது என்னன்னா பாருங்க, இப்போ பாருங்க, நல்லா இருக்குன்னு நினைச்சோம்ல, ஒரு பள்ளிங்க இப்போ தான் ஒரு ஆய்வு பண்ணியிருக்கு. தன்னுடைய 1300 மாணவர்கள், ஸ்ரீ நிகேதன் பள்ளின்னு நினைக்கிறேன், இந்த திருவள்ளூர் பக்கத்தில் உள்ள நம்ம மாநகராட்சி பக்கத்தில்,
அந்த சென்னைக்கு அருகிலே உள்ள அந்த கல்லூரி அந்த பள்ளி மாணவர்கள் 1300 பேர்ட்ட கேள்விகள் என்ன தெரியுமா? உங்க குடும்பத்துல நிதி பொறுத்தவரையில யார் முடிவெடுக்கிறா? கணவனா, மனைவியா, அப்பாவா, அம்மாவா? அப்புறம் வந்து வெளியில போறதுனா வர்றதுனா என்னங்கிறத பத்தி யார் முடிவெடுக்கிறா? இப்படி மிக முக்கியமான முடிவுகள்லாம் யார் எடுக்கிறாங்கிற கேள்விக்கு ஆய்வுடைய முடிவு என்ன தெரியுமா? என்ன உடை உடுத்துவது போன்ற சில்லறை விஷயங்களில்தான் பெண் முடிவெடுக்கிறார், தாய் முடிவெடுக்கிறாங்க. இதர அனைத்து முக்கியமான முடிவுகளையும், குழந்தைகளுடைய படிப்பு உட்பட அனைத்து முக்கியமான முடிவுகளையும் தகப்பன் ஆண்தான் முடிவெடுக்கிறான் என்பதுதான் எங்களுடைய ஆய்வினுடைய முடிவுன்னு சொல்லியிருக்காங்கன்னா தமிழ் சமுதாயம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கங்க 2016. அதாவது நம்ம தமிழகம், அதாவது நேரடியா நடக்கிற ஒரு தனிப்பட்ட கொலைக்கு ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய தனிமனை வைக்கிறதுக்கு ஒரு அரசு கண்டிப்பா பொறுப்பு இருக்க முடியாது. அப்படி ஒரு வாதம் வச்சா அது அபத்தமான வாதம் தான். ஆனால் பார்க்கும்போது, ஒப்பிடும்போது ஒரு வட இந்திய உத்தரப்பிரதேச மாநிலத்துக்கு 2வது நிலையா ஒரு முற்போக்கு மாநிலம், வளர்ந்த மாநிலம்னு சொல்லக்கூடிய ஒரு பாரம்பரியம் உள்ள ஒரு மாநிலம் 2வது இடத்துல இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு வகையில நிர்வாகம் வந்து பொறுப்பு ஏற்கணுமா, ஏற்கக்கூடாது? இல்லை, நீங்கள் சொல்கிறது வந்து மரியாதைக்குரிய பேராசிரியர்னு கூட சொன்னாங்க. அதாவது தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை காட்டிலும் விழிப்புணர்ச்சி பெற்ற மாநிலம். போதிய சமூக சூழல் தமிழ்நாட்டில் நல்லாவே இருக்குது. அதில் வந்து மாறுபட்ட கருத்து இல்லை. நீங்கள் பார்க்குறத வந்து நான் வேறு வகையில் பார்க்குறேன். இப்போது ஏன் அது அதிகமாக இருக்குன்னா, அந்த மோதுகின்ற சக்தியாவது இன்றைக்கி கிடைச்சிருக்கு. இப்போ ஜாதி மோதல் வருதுன்னா அதை எதிர்த்து, நமக்கு இழைக்கப்பட்ட அநீதியை எதிர்த்து போராடுகின்ற அல்லது கேட்கின்ற அல்லது அதை தவறு என்று சொல்லுகின்ற ஒரு விழிப்புணர்ச்சி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் பல மாநிலங்கள் அது இல்லை. அது இல்லாதனால அடங்கி கிடக்குறாங்க. அங்கெல்லாம் வந்து மோதல் இல்லை அல்லது வெளிப்படுத்தக்கூடிய விழிப்புணர்வு இங்கே தான் இருக்கு. இங்கே அந்த போராடுகின்ற ஆற்றல் இருக்குது. அதுதான் தோழர் சொன்னது போல நம்முடைய தலைவர்கள், நம்முடைய முன்னோர்கள், வழிகாட்டிகள் விதைச்ச அந்த விதை, அது அதனுடைய வளர்ச்சி இன்னைக்கு வந்து ஒரு தமிழ்நாட்டில் ஒரு எழுச்சி கட்டுப்படுத்த வேண்டிய பொறுப்பும் அரசுக்கு இருக்கு. அதுதான் சொல்கிறேன். அதாவது அது அரசுக்கு மட்டும் இல்லை, தோழர் சொன்னது போல ஒவ்வொரு அடிப்படையாக அதை மாற்றம் வரணும்னா அதுக்கு காலதாமதம் ஆகும். எல்லாரும் ஒரே நேரத்தில் மாறிட்டாங்கன்னு சொல்ல முடியாது. சட்டத்துக்கு கட்டுப்படுறதுன்றதை விட சட்டத்துக்கு எத்தனை பேர் கட்டுப்படுறாங்கன்றது ஒரு கேள்வி இருக்குது. அதனால் சட்டம் போடுறோம், அந்த போடுற சட்டங்கள்லாம் வந்து நடைமுறையில் கொண்டு வந்துட முடியுதா, அல்லது எல்லாருமே அந்த சட்டத்தை முழுமையாக கடைபிடிக்கிறாங்களா, ஏற்றுக்கிறாங்களான்றதெல்லாம் வந்து வாதத்துக்குரிய பிரச்சனை. அதனால் இந்த ஒரு எழுச்சி என்பது நம்முடைய தலைவர்கள், தந்தை பெரியார்லேருந்து பாரதியார்லேருந்து ஜீவானந்தம் போன்றவர்கள்லாம், சிங்காரவேலர் போன்றவர்கள்லாம் ஏற்படுத்திய மாற்றன்றதில் நம்ம மறுக்கவும் முடியாது. ஆக இந்த மாற்றம் வந்து இன்னும் வேகமாக இருக்கணும். இது வந்து சமுதாயத்தின் அனைத்து மக்களையும் சென்றடையணும். இந்த போராட்டங்கள், இந்த வன்முறைகள், தாக்குதல்கள் நிற்கணுன்றது தான் நம்முடைய எதிர்பார்ப்பு. அதை நோக்கி நம்ம பயணப்படுறோம். அதற்கான அரசாங்கமும் செய்யுது, பொதுநல அமைப்புகளும், இன்னும் சொல்லப்போனால் இடதுசாரிய கட்சிகள், சீர்திருத்த எண்ணம் கொண்ட கட்சிகள்லாம் அதை செஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் அரசியல் காரணங்களுக்காக அதை ஊக்குவிக்கிற சக்திகளும் தமிழ்நாட்டில் இருக்குது. அதையும் மறந்துட முடியாது. இது எல்லாமே சேர்ந்து இன்றைக்கி என்னென்னா, ஒரு சிந்தனை அல்லது ஒரு இலக்கு, சரியான எதிர்காலத்துக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தோடு பார்க்கின்ற, அணுகுகின்ற கட்சிகள், தலைவர்கள் இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் தங்களுடைய சுயநலத்துக்காக இந்த சமுதாயத்தில் எப்படிப்பட்ட பிளவு வந்தாலும், சமுதாயம் எப்படி பாதிக்கப்பட்டாலும், இந்த சமுதாயம் பின்னோக்கி போனாலும் கவலை இல்லை, தனக்கு ஒரு செல்வாக்கு தேடணுன்ற கட்சிகளும் இருக்காங்க. அதனால் இது எல்லாமே தமிழ்நாட்டில் வந்து அரசாங்கத்தால் மட்டும் செய்ய முடியாது. இந்த ஒரு பிற்போக்குத்தனமான சிந்தனையாளர் தலைவர்கள்லாம் கூட அதை ஒத்துழைச்சாங்கன்னா இது கொஞ்சம் வேகமாக முன்னெடுக்க முடியும். இன்றைக்கு அரசுக்கு கண்டிப்பாக இப்படி ஒரு மாநிலம் இருக்கிறத எந்த அரசும், அரசு தலைமை விரும்பாது. ஆனா கண்டிப்பா அரசு மட்டும் இல்ல, எல்லாரும் சேர்ந்து ஒத்துழைக்க வேண்டியது. அரசுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இதுல பதிவு செய்யணும். இன்றைய முதல் பார்வை நிகழ்ச்சியில் தமிழகத்தினுடைய உயிராதார பிரச்சனையா இருக்கக்கூடிய கடைமடை விவசாயிகளுடைய பிரச்சனையை பற்றி ரொம்ப விரிவாகவே பேசணும். அதுக்கு என்ன தீர்வு, இந்தியாங்கிற அமைப்புல தொடர்ந்து அது ஒருமைப்பாட்டுக்கு எதிராக அண்டை மாநிலம் நடைபெறும் போது நம்ம என்ன செய்ய முடியும், என்னெல்லாம் செஞ்சிருக்கணுங்கிற மாதிரி பல்வேறு விஷயங்களை நீங்கள் இருவருமே பேசுனீங்க. நம்ம முதல் பார்வை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அதை பல்வேறு கருத்துக்களை தெரிவித்ததுக்கு உங்கள் இருவருக்குமே நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மீண்டும் முதல் பார்வை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜீவசகாப்தன்.